அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை பற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அக்ஷய திருதியான நன்னாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சால் நமக்கு பல மடங்கு பலன்கள் அதிகரிக்கும், என்னென்ன விஷயங்களை செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலகும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அக்ஷய திருதி அப்படின்றது நகைகளுடைய பிறந்த நாள் அப்படின்னு தான் நம்ம இந்து மக்களால் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு என்ன பூஜை முறைகளை எந்த நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்தியாவில் இந்துக்கள், ஜைனர்கள் ஆகிய மதத்தினரால் ரொம்பவே புனிதமான நாளாக பார்க்கப்படுவது அட்சய திருதியை திருநாள். சித்திரை மாத வளர்ப்பிறையில் 3வது திதியாக வரக்கூடிய திருதியை நாளை அட்சய திருதியை நாளாக கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் சேர்க்கக்கூடிய செல்வம், செய்யக்கூடிய தானங்கள் ஆகியன பல மடங்கு புண்ணியமாகவும் லாபமாகவும் பெருகும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கு. அட்சய திருதியை நாளில் விஷ்ணு பகவானையும் அவரோடது மகாலட்சுமியும் வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒன்றாக தான் பார்க்கப்படுது. அன்றைய தினம் நெய் விளக்கேற்றி இனிப்புகளை படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அட்சய திருதியை நாளில் என்னெல்லாம் செய்தால் நன்மைகள் பெருகும், செல்வம் சேரும் என்பதையும் இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத பற்றியும் முன்ன தெரிஞ்சுக்கலாம். வசந்த காலத்துடைய துவக்க காலத்தை மங்களகரமாக வரவேற்கக்கூடிய நாளாகவும், மகாலட்சுமியுடைய அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவதற்கு உரிய நாளாகவும் அட்சய திருதியை நாள் பார்க்கப்படுது. புதிய துவக்கத்திற்கு உரிய நாளாகவும் நல்ல விஷயங்களை வரவேற்கக்கூடிய நாளாகவும் தான் இந்த நாள் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்து மத நம்பிக்கைகளின்படி தங்கம் அப்படின்றது மகாலட்சுமியின் அடையாளமாக தான் பார்க்கப்படுது. அதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அட்சய திருதியை நாளில் தான் திரேத யுகம் தோன்றியதா சொல்லப்படுவதால இந்த நாளை யுகாதி திதி அப்படின்னும் அழைக்கப்பட்டு வருது. மங்களகரமான நாளாகவும் புதிய விஷயங்களை துவங்குவதற்கு உரிய நல்ல நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சில பேருக்கு தெரிவது கிடையாது. இந்த நாளில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சில வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம், எந்த காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம், புதிய தொழில் துவங்குவது, புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை நம்ம செய்யலாம். யாகம், பூஜைகள், தானம், தர்மம் செய்தல், புனித நதிகளில் நீராடுதல், பித்ரு தர்ப்பணம் செய்வது இவற்றை நம்ம கட்டாயம் செய்யலாம். தங்கம், வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள், உபயோக பொருட்களையுமே வாங்கலாம். ஆடைகள், உணவுகள் போன்றவற்றை தானமும் கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பசுமாட்டிற்கு உணவு தானமும் கொடுக்கலாம். மகாலட்சுமியும் மகா விஷ்ணுயும் அன்றைய தினம் நம்ம கட்டாயம் வழிபட்டுட்டு வரணும். சாத்வீக உணவுகளை நைவேத்தியமாக படைத்து பிரசாதத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடணும். அன்றைய தினம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசைவ உணவுகள், மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. வெங்காயம், பூண்டு இவற்றை சாப்பாட்டிலிருந்து தவிர்ப்பது நல்லது. அட்சய திருதியை நாளில் விரதம் இருந்தும் நம்ம வழிபடலாம். ஆனால் விரதத்தை நிறைவு செய்வது துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் யாருடனும் சண்டை போடுவதோ, கோபப்படுவதோ, அமங்கலமான சொற்களை பேசுவதோ கூடாது. வீட்டை இருள் அடைய விடக்கூடாது. வீட்டில் எந்த பகுதியாவது இருட்டாக இருந்தால் அங்கே முதல்ல நம்ம விளக்கேற்றி வழிபடணும். அட்சய திருதியை வழிபாட்டு முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் தனித்தனியாக வழிபடக்கூடாது. மகாலட்சுமி தவம் செய்து பெருமாளுடைய திருமார்புல நிரந்தரமாக இடம் பிடித்த நாள் தான் இந்த அட்சய திருதி அப்படின்றதால அவங்கள பிரித்து பார்க்கவே கூடாது. அட்சய திருதி நாளில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வெளியில சென்றுட்டு வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பவே கூடாது. எதுவும் வாங்க முடியாதவங்க பூ மட்டுமாவது வாங்கிட்டு வரலாம்.
குளிப்பதற்கு முன்னாடி துளசி இலைகளை பறிக்க கூடாது. குளிக்காமலும் அழுக்கான ஆடைகளுடனும் அன்றைய தினம் இருக்கவே. பொதுவாக அட்சய திருதி அப்படின்னாலே நம்ம தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தங்கம் மட்டும் இல்லாம இந்த பொருட்களையுமே நம்ம வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அட்சய திருதி என்று தங்கம் மட்டும் இன்றி மற்றும் முக்கிய சில பொருட்களையுமே வாங்கலாம். இந்த நாளில் வாங்க ஏற்ற பொருட்களை என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ஷய திருதியா என்றும் அழைக்கப்படக்கூடிய அட்சய திருதியை இந்து மற்றும் ஜைன மதத்தினர் ஒரு புனித நாளாக தான் பார்க்கப்பட்டு வராங்க. புதிய முயற்சிகளை தொடங்குதல், விலைமதிப்பற்ற தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குதல், தொண்டு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவே இந்த திருநாள் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் இந்த ஆண்டு மே 10 வெள்ளிக்கிழமை என்று தான் வர இருக்கு. அட்சய திருதி என்று தங்கம் மட்டும் இல்லாம சில பொருட்களையுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதா நம்பப்பட்டு வருது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி, பிளாட்டினம் போன்ற பொருட்களையுமே நம்ம வாங்கலாம். அட்சய திருதியின் போது குடும்பத்திற்கு புதிய ஆடைகள் வாங்குவது ஒரு வழக்கமா இருக்கும். இது புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கங்களையுமே குறிக்கும். குறிப்பா மக்கள் பெரும்பாலும் மிக்சிகள், கிரைண்டர்கள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களையோ இல்ல குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள் போன்ற பெரிய பொருட்களையோ இந்த நேரத்துல வாங்கலாம். சில குடும்பங்கள்ல அட்சய திருதியப்போ வாகனங்கள், குறிப்பா இருசக்கர வாகனங்கள், கார் வாங்குவதற்கு ஏற்ற காலமாகவுமே பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள், டிவிகள் போன்ற கேட்ஜெட்டுகள் பெரும்பாலுமே வாங்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் தருவதா நம்பப்பட்டு வராங்க. வீட்டு அலங்கார பொருட்கள், வீட்டு திரை சீலைகள், விரிப்புகள், வேறு ஏதேனும் வீட்டு அலங்கார பொருட்கள் போன்றவற்றையுமே நம்ம வாங்கலாம். குறிப்பா புதிய சமையலறை பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், பாரம்பரிய பாத்திரங்கள் வாங்குவது அட்சய திருதியின் போது மங்களகரமானதாக தான் பார்க்கப்படுது. ஆன்மீக பொருட்களுமே நம்ம வாங்கலாம். மக்கள் தங்களுடைய வீடுகள்ல ஆன்மீகம், ஆசீர்வாதங்களை அதிகரிக்க இந்த நேரத்துல தங்கள் பூஜை அறைகளுக்கு மத கலை பொருட்கள், சிலைகள் அல்லது பொருட்களையுமே வாங்கலாம். புத்தகங்கள், மத நூல்கள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களையும் வரவேற்பையுமே நம்மளுக்கு கொடுக்கும். அன்பானவர்களுக்காக திருமணம் அல்லது பிறந்தநாள் போன்ற விசேஷ சந்தர்ப்பங்கள்ல பரிசுகளை வாங்குவதும் அட்சய திருதியின் போது ஒரு பொதுவான நடைமுறையாகவும் இது பெருந்தன்மை மற்றும் நல்லெண்ணத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த நாள்ல நம்ம முக்கியமா வாங்கக்கூடிய பொருள், அதாவது தங்கம் வாங்க முடியாதவங்க மஞ்சள், உப்பு, அரிசி போன்ற பொருட்களை கண்டிப்பா அன்றைய தினம் வாங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல பெண் பார்க்க செல்வது, நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களை இந்த நாள்ல செய்வது ரொம்பவே நல்லது. அட்சய திருதி என்று தானம் கொடுப்பதும் இன்னும் சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஆடை அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்திரமும் தானமா கொடுக்கலாம். அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. இத்தனை சிறப்புகளை கொண்ட அட்சய திருதி இந்த ஆண்டு மே மாதம் தான் நிகழ இருக்கு. அதாவது நாளை காலை அதிகாலை 4:17 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:50 மணி வரை தான் தொடர்கிறது. அட்சய திருதி நாளில் சுப முகூர்த்தம் காலை 5:33 முதல் 7:14 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அமிர்த முகூர்த்தம் காலை 8:56 முதல் 10:37 வரையும், மதியம் 12:18 மணி முதல் 1:59 மணி வரையும் சுப முகூர்த்தம் இருக்கு. அதே போல மாலை 5:21 மணி முதல் இரவு 7:02 மணி வரை சிறிய முகூர்த்தங்கள் இருக்கு. இந்த நேரங்கள்ல தங்கம் உள்ளிட்ட பொருட்களையுமே நீங்க வாங்கலாம். இந்த அட்சய திருதி நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை விட செய்யக்கூடாத விஷயங்களை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேலும் மேலும் நல்லது நடக்குதோ இல்லையோ, மேலும் மேலும் கெட்டது நடக்கவே கூடாது. அதற்காக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நாளை தினம் உங்களோட வீட்டில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிருப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைய தினம் கை நீட்டி யாரிடமே கடன் வாங்கவே கூடாது. என்ன அவசர தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை தயார் செய்து வச்சுக்கணும். நாளை தினம் முக்கியமா கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானமும் வைக்கக்கூடாது. பழைய நகைகளை மாற்றி புது நகை வாங்கக்கூடாது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து தான் நாளை புது தங்கம் வாங்க வேண்டுமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுத்துட்டு தங்கம் வாங்கவே கூடாது. அது ஒரு வகையில தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த நாள்ல வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமா, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கலாமா, அந்த கடனுக்கு வட்டியை செலுத்த வேண்டாம்,
மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை பிறகு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கடனை திருப்பி அடைத்தா சீக்கிரம் கடனை எல்லாம் திருப்பி கொடுக்கும் யோகம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால இந்த நாளில் நீங்கள் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கடன் வாங்கி நகை எடுப்பதோ இது போன்ற விஷயங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு வீடியோவில் அக்ஷய திருதியை நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, குறிப்பாக என்ன விஷயங்கள் செய்வதால் நமக்கு மேலும் மேலும் கெடுதல் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சிருப்போம். பூஜை நேரம் என்னென்ன, நம்ம எந்த டைமில் தங்க வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சிருப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.